ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். சென்னை மக்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு வந்துச்சு. சென்னையின் மீனம்பாக்கம் விமான நிலையத்துல பயணிகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருது. தொழில் வளர்ச்சி அதிகரிக்கிறது, சரக்கு போக்குவரத்து அதிகரிக்கிறது. அதனால சென்னைக்கு இன்னொரு பெரிய விமான நிலையம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கப்பட்டது. அந்த புதிய விமான நிலையத்திற்கான தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் பரந்தூர். ஆனா அந்த ஒரு முடிவு பல கிராம மக்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கியது. விவசாய நிலங்கள், குடியிருப்புகள், நீர்நிலைகள், வாழ்வாதாரம் இவற்றை பாதிக்கும் வகையில திட்டம் இருப்பதாக கூறி ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் நீண்ட காலமா போராடி வந்தாங்க. அந்த போராட்டத்துல நேரடியாக சென்று மக்களை சந்தித்தவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அப்போது அவர் கொடுத்த வாக்குறுதியில பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது, மாற்று இடத்தை அரசு பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போது அதே விஜய் தமிழக சட்டப்பேரவையில முதலமைச்சராக நின்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. பரந்தூர் விமான நிலையத்திற்கான மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் கைவிடப்படும். ஆனா இது மட்டும்தான் அறிவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது இல்ல. பரந்தூர் திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்ததோடு சேர்த்து சென்னையோட விமான போக்குவரத்து தேவையை சமாளிக்கக்கூடிய வகையில மேலும் 2 முக்கிய அறிவிப்புகளையும் விஜய் வெளியிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு திட்டம் கைவிடப்படுகிறது, மாற்று இடம் தேடப்படுகிறது, மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவாக்கப்படுகிறது. சரி, இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும் இல்ல. அதே சட்டப்பேரவை நாள்ல மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண விரிவாக்கம் குறித்தும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அப்படி என்றால் விஜய் வெளியிட்ட அந்த 3 முக்கியமான அறிவிப்புகள் என்ன? பரந்தூர் திட்டம் ஏன் கைவிடப்பட்டது? அடுத்த விமான நிலையம் எங்கே அமைய போகிறது? மீனம்பாக்கம் விமான நிலையத்தை என்ன செய்ய போகிறாங்க? இந்த முடிவு அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிற மாதிரியான முழு தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பரந்தூர் திட்டம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சென்னையோட விமான போக்குவரத்து தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. மீனம்பாக்கத்துல இருக்கும் சென்னை விமான நிலையம் ஏற்கனவே மிகப்பெரிய அளவுல பயணிகளை கையாள்கிறது. தொழில் வளர்ச்சி, ஐடி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், வர்த்தகம், வெளிநாட்டு பயணங்கள், சரக்கு போக்குவரத்து இவை அனைத்துமே அதிகரிக்கும் நிலையில எதிர்கால சென்னையோட அந்த நகரத்தோட தேவையை சமாளிக்க இன்னொரு விமான நிலையம் அவசியம்ங்கிற கருத்து வலுப்பெற்றது. அதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பரந்தூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டது. ஆனா திட்டம் அறிவிக்கப்பட்டவுடன் எதிர்ப்பும் உருவானது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த விமான நிலையத்திற்காக சுமார் 5746 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. பரந்தூர், நாகப்பட்டு, தண்டலம், நெல்வாய் உள்ளிட்ட பல கிராமங்கள் இந்த திட்டத்தால பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுச்சு. விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், வீடுகள் அகற்றப்படும், நீர்நிலைகள் பாதிக்கப்படும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இந்த எதிர்ப்பு ஒரு நாள் 2 நாள் போராட்டம் எல்லாம் கிடையாது, நீண்ட நாட்களாகவே நடந்த போராட்டம். குறிப்பா ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்கள்ல மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. அரசு தரப்புல நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில போராட்டமும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதுக்கு அடுத்தது இந்த போராட்டத்துல விஜய் எப்போ வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கதையோட மிக முக்கியமான திருப்பமே இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த ஜனவரி மாதம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிராம மக்களை நேரில் சந்திச்சாரு. அவர்களோட குறைகளை கேட்டறிஞ்சாரு. அப்போ அவர் தெரிவித்த கருத்து ரொம்ப முக்கியமானது. விமான நிலையம் தேவையில்லை என்று அவர் கூறவில்லை. ஆனா மாறாக விமான நிலையம் தேவை, தொழில் வளர்ச்சிக்கு விமான நிலையங்கள் முக்கியம். ஆனா அதற்காக விவசாயிகளோட வாழ்க்கையை அழிக்கும் வகையில ஒரு இடத்தை தேர்வு செய்யக்கூடாது. இதுதான் அவரோட நிலைப்பாடு. விக்கிரவாண்டியில நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலையுமே இதே கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்தாரு.
பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கக்கூடாது. அரசு அந்த திட்டத்த மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையில மாற்று இடத்த தேட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஆட்சிக்கு வந்த பிறகு செயல்படுத்துவாரா என்பதுதான் அரசியல் வட்டாரங்கள்ல எழுந்த மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. இப்போ அந்த கேள்விக்கு சட்டப்பேரவையில பதிலும் கிடைச்சிருக்கு. தமிழக சட்டப்பேரவை 2 நாள் விடுமுறைக்கு பிறகு கூடுச்சு. அதாவது கடந்த திங்கட்கிழமை கூடுச்சு. மறைந்த நடிகை சவுகார் ஜானகிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு விதி 110 கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்புகளை வெளியிட்டாரு. அப்போது பரந்தூர் விமான நிலையம் குறித்தும் அவர் பேசினாரு. சென்னைக்கு புதிய விமான நிலையம் தேவை என்பதை அவர் முதல்ல விளக்குனாரு. மீனம்பாக்கம் விமான நிலையம் தற்போது ஆண்டுக்கு சுமார் 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டிருப்பதாக அவர் தெரிவிச்சாரு. சென்னையோட எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அவசியம் என்றும் அவர் கூறினார். ஆனா புதிய விமான நிலையத்திற்கான இடம் விவசாயிகளை பெரிய அளவுல பாதிக்க கூடாது, அதிகமான குடியிருப்புகளை அகற்றக்கூடாது என்கிற கொள்கையை அவர் முன் வச்சாரு. இதன் தொடர்ச்சியா மிக முக்கியமான அறிவிப்பு வெளியானது. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். இதுதான் முதல் பெரிய அறிவிப்பு. பல ஆண்டுகளாக எதிர்த்து வந்த கிராம மக்களுக்கு இது மிகப்பெரிய அரசியல் மற்றும் நிர்வாக திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஆனா விமான நிலையம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இங்கதான் விஜயோட அறிவிப்பின் அடுத்த முக்கியமான பகுதி வருது. பரந்தூர் திட்டம் கைவிடப்படுகிறது என்றால் சென்னைக்கு புதிய விமான நிலையம் இருக்காதா? அப்படியெல்லாம் கிடையாது. விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை இருக்கிறது என்று அரசு தொடர்ந்து கூறுகிறது. ஆனா இடம்தான் மாற்றப்படுகிறது. துறைசார் வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு கூட ஆலோசனை நடத்தி விவசாய நிலங்களை குறைவாக பாதிக்கும் சில மாற்று இடங்களை தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக விஜய் தெரிவிச்சிருக்காரு. அந்த இடங்கள்ல தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும். அதுக்கு பிறகு புதிய விமான நிலையத்திற்கான இடம் இறுதி செய்யப்படும். அதாவது விமான நிலைய திட்டம் கைவிடப்படவில்லை, பரந்தூர் இடம் தான் கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமே ரொம்ப முக்கியமானது. இப்போ 2வது முக்கியமான அறிவிப்புக்கு நம்ம வருவோம். புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை சென்னையோட விமான பயணிகள் தேவையை எப்படி சமாளிப்பது? இதற்காக தான் மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவாக்கும் முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் 3வது முனையத்தோட கட்டுமான பணிகள் முடிச்சதுக்கு பிறகு மீனம்பாக்கம் விமான நிலையம் ஆண்டுக்கு 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய திறன் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு நிற்கவில்லை. விமான நிலையத்தின் வடமேற்கு பகுதியில ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில 5வது முனையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால மொத்த பயணிகள் கையாளும் திறன் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 55 மில்லியன் பயணிகள் ஆண்டுக்கு. அதாவது பரந்தூர் விமான நிலையம் உருவாகும் வர சென்னை விமான போக்குவரத்துக்கு ஒரு இடைக்கால தீர்வாக மீனம்பாக்கத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்தும் திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வெறும் விமான நிலைய விரிவாக்கம் மட்டும் இல்ல, சென்னை நகரத்தோட போக்குவரத்து அமைப்போடு இது இணைக்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். 3வது முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பரந்தூர் திட்டம் கைவிடப்பட்டாலும் சென்னைக்கு புதிய விமான நிலையம் அமைக்கும் முயற்சி தொடரும். விவசாய நிலங்களை குறைவாக பாதிக்கும் வகையில சில மாற்று இடங்களை தேர்வு செய்யப்பட உள்ளதாக அரசு கூறுது. இப்போது அந்த இடங்களோட தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும். விமானங்கள் பாதுகாப்பாக இயங்க முடியுமா, நிலத்தோட தன்மை எப்படி இருக்கிறது, நீர்நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ன, மக்கள் குடியிருப்புகள் எவ்வளவு பாதிக்கப்படும், விமான நிலையத்திற்கான சாலை மற்றும் போக்குவரத்து இணைப்பு எப்படி இருக்கும், இவை அனைத்துமே ஆய்வு செய்யப்பட்ட பிறகு இறுதி இடம் தேர்வு செய்யப்படும். அதனால இன்னைக்கு பரந்தூர் இல்லை என்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனா நாளைக்கு புதிய விமான நிலையம் எங்கே என்ற அறிவிப்பு அறிவிக்கப்படவில்லை. அதற்கான ஆய்வுகள் முதல்ல நடைபெற்றுட்டே இருக்கு. அதுதான் இதுல உள்ள முக்கியமான விஷயம். அடுத்தது விமான நிலையம் அறிவிப்போடு இந்த சட்டப்பேரவை நாள் முடிந்து விடவில்லை. மக்களுக்கு நேரடியாக பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வெளியானது. பொங்கல் முதல் ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமா வழங்கப்படும்.
அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் வந்து அறிவித்துள்ளார். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்கள் வந்து இதன் மூலம் பயனடைவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூறப்பட்ட எண்ணிக்கைப்படி சுமார் 1,30,00,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இதன் மூலம் பயனடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சிலிண்டரை இலவசமா வாங்குவதற்கான பணம் வந்து முன்கூட்டியே கொடுக்கப்பட மாட்டாது. பயனாளி வந்து சிலிண்டரை பதிவு செய்து அதுக்கு பிறகு எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து விவரங்கள் வந்து பெறப்பட்டு அதற்கான தொகை வந்து பயனாளியோட வங்கி கணக்குல வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக ஆண்டுக்கு சுமார் 4,000 கோடி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு வந்து பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம். இதுவரை குறிப்பிட்ட வகை சாதாரண பேருந்துகள்ல நடைமுறையில இருந்த இந்த திட்டம் இனி வந்து மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அக்டோபர் 2ல இருந்து இந்த புதிய விரிவாக்கம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர மற்றும் நகர்ப்புற பேருந்துகள்ல இயங்கும் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ், அரசு பேருந்துகள்லையும் வந்து பெண்கள் வந்து கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டங்களுக்கு இடையே பயணம் செய்யும் வகையில புறநகர் மற்றும் மலைப்பகுதி சாதாரண கட்டண பேருந்துகள்லையும் இந்த இலவச பயண வசதி வந்து விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் படிப்படியா மற்ற சேவைகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநங்கைகளும் இந்த திட்டத்தின் கீழ் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம்ங்கிற அறிவிப்பும் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஆண்டுக்கு வந்து 6,000 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் அரசு வந்து தெரிவித்துள்ளது. அப்படின்னா இந்த அறிவிப்புகளோட அரசியல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பரந்தூர் விவசாயிகள் நிலம், நீர்நிலைகள், மக்களின் போராட்டம், மறுபக்கம் விமான நிலையம், தொழில் வளர்ச்சி, சென்னையோட எதிர்கால தேவைகள். இந்த ரெண்டுக்குமே வந்து இடையில ஒரு சமநிலையை உருவாக்க முயற்சி செய்கிறார் விஜய். அவர் வந்து விமான நிலையமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அதே நேரத்துல பரந்தூர் மக்களோட எதிர்ப்பையும் அவர் வந்து புறக்கணிக்கல. இதற்கு பதிலா திட்டம் வேணும், ஆனா இடம் மாற்றப்பட வேண்டும் என்கிற அணுகுமுறையை வந்து எடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இந்த அறிவிப்பு வந்து அரசியல் ரீதியாகவும் வந்து கவனம் பெற்றிருக்கு. இந்த அறிவிப்பு வெளியான போது சட்டப்பேரவைக்குள் வந்து மற்றொரு பரபரப்பு ஏற்பட்டது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவது தொடர்பாக திமுக உறுப்பினர்கள் பேச அனுமதி கேட்டதா கூறப்படுகிறது. ஆனா அவைத்தலைவர் வந்து அனுமதிய மறுத்தாரு. விதி 110 கீழ் வந்து முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவதால அந்த அறிவிப்பு தொடர்பாக அவைக்குள் விவாதிக்க அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவைத்தலைவர் வந்து தெரிவிச்சாரு. இதனால திமுக உறுப்பினர்கள் எழுந்து முழக்கங்களை எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வெளிநடப்பு செய்தாங்க. இதனால விமான நிலைய விவகாரம் சட்டப்பேரவைக்குள் அரசியல் மோதலாகவும் மாறி இருக்கு. பரந்தூர் திட்டத்தோட பின்னணி ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டத்தோட அளவை புரிந்து கொண்டால்தான் இன்றைய முடிவின் முக்கியத்துவம் வந்து நமக்கு புரியும். மொத்தம் சுமார் 5,746 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டது. இதற்காக அரசு வந்து அரசாணையை வெளியிட்டு இருந்தது. நிலம் கையகப்படுத்துவதற்கான இழப்பீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக பெரிய அளவில் நிதியும் ஒதுக்கப்பட்டது. மேலும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் இருந்து கொள்கை ரீதியான ஒப்புதலும் கிடைத்திருந்தது. அதாவது இதுவரை காகிதத்துல இருந்த ஒரு திட்டம் இல்ல, அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் பல கட்டங்களை கடந்து சென்றிருந்த திட்டம். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆட்சி மாறிய பிறகு இப்போது கைவிடப்படுவதாக முதலமைச்சர் வந்து அறிவித்திருக்கிறாரு. அதனால இதன் தாக்கம் வந்து சாதாரண அறிவிப்பை விட ரொம்ப பெருசு. ஆனா அடுத்த கேள்வி, ஒரு புதிய இடம் எது? இதுதான் இனி எல்லாருடைய கவனமும் செல்ல போகும் இடம். பரந்தூர் இல்ல. அரசு இதுவரை இறுதி இடத்தை வந்து அறிவிக்கவே இல்லை. மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மட்டுமே தெரிவிச்சிருக்கு. அவற்றின் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும். அதன் பிறகுதான் இறுதி முடிவு. அதனால அடுத்த சில மாதங்கள்ல புதிய இடம் எது, எவ்வளவு நிலம் தேவைப்படும், எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்படும், விவசாய நிலம் எவ்வளவு பாதிக்கப்படும், புதிய விமான நிலையத்தின் செலவு எவ்வளவு, எப்போது கட்டுமானம் தொடங்கும், எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்கிற கேள்விகள் வந்து மீண்டும் எழப்போகின்றன. இறுதியாக இந்த சட்டப்பேரவை நாளை வந்து 3 வரிகள்ல சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்,
பரந்தூர்ல புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் கைவிடப்படுகின்றன. 2வது, விவசாய நிலங்களையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் குறைவாக பாதிக்கும் மாற்று இடம் தேர்வு செய்யப்படும். 3வது, புதிய விமான நிலையம் அமையும் வரை மீனம்பாக்கம் விமான நிலையம் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்படும். அதோடு பொங்கல் முதல் தகுதியான குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் எல்பிஜி சிலிண்டர்கள், அதுக்கப்புறம் அக்டோபர் 2 முதல் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், மேலும் பல வகை பேருந்துகளுக்கு விரிவாக்கம். இன்று மக்கள் நல அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கின்றன. ஃபைனலி ஒரு விமான நிலைய திட்டத்தின் கதை இப்போது ஒரு புதிய கட்டத்தை எட்டியிருக்கு. பல ஆண்டுகளாக போராடிய கிராம மக்கள் எங்கள் நிலத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்கள். அதே நேரத்துல சென்னை நகரம் எங்களுக்கு இன்னொரு பெரிய விமான நிலையம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால தேவையை முன்வைக்கிறது. இந்த 2 தேவைகளுக்கும் இடையில அரசு இப்போது ஒரு புதிய பாதையை தேர்வு செய்திருக்கிறது. பரந்தூர் இல்ல, மாற்று இடம் தேடப்படும், மீனம்பாக்கம் விரிவுபடுத்தப்படும். ஆனா உண்மையான சோதனை இனிமேதான் ஸ்டார்ட் ஆகுது. மாற்று இடம் தேர்வு செய்யப்படும் போதும் இதே பிரச்சனைகள் மீண்டும் வரலாம். வராமல் அரசு எப்படி பார்த்துக்கொள்ளும்? விவசாய நிலங்கள் உண்மையில எவ்வளவு பாதுகாக்கப்படும்? புதிய இடத்தை சுற்றியுள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்க? மீனம்பாக்கம் விரிவாக்கம் எவ்வளவு வேகமாக நடக்கும்? இவற்றுக்கான பதில்கள் தான் இந்த முடிவின் வெற்றியை தீர்மானிக்க போகின்றன. ஒரு திட்டத்தை கைவிடுவது ஒரு முடிவு, ஆனா அதற்கு மாற்றாக மக்களின் எதிர்பார்ப்பையும் சென்னையோட எதிர்கால தேவையையும் ஒரே நேரத்துல நிறைவேற்றக்கூடிய திட்டத்தை உருவாக்குவதுதான் உண்மையான சவால். பரந்தூர் கதை இங்கே முடிவடையவில்லை. இங்க இருந்துதான் அடுத்த அத்தியாயம் தொடங்குது. இந்த விவகாரத்துல உங்களோட கருத்து என்ன? பரந்தூர் திட்டத்தை கைவிட்டது சரியான முடிவா, இல்ல அப்படின்னா சென்னைக்கு புதிய விமான நிலையம் அவசியம் என்பதால திட்டத்தை வேற வழியில முன்னெடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்து உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பொலிட்டிக்கல் நியூஸ், டெக்னாலஜி நியூஸ் மற்றும் வரலாற்று தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. உங்க ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப்பும் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் முக்கிய செய்திகளையும் உங்களிடம் கொண்டு வர எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.